Welcome to enlighten class. இன்னைக்கு நாம பார்க்க போற two word sentences எல்லாமே past tenseல வந்திருக்கு. So verb வச்சு தான் நம்ம tense கண்டுபிடிப்போம். So past verbsலாம் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம sentence pattern, அதாவது ஒரு sentenceல subject, verb இல்ல object, complement, adjunct அப்படின்னு சொல்லிட்டு words பிரிப்போம். Subject அப்படின்னா ஒரு sentenceல first வரக்கூடிய noun subjectனு சொல்லுவோம். அடுத்து verb வரும். So அதுக்கப்புறம் object, complement இந்த மாதிரி வரலாம். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது subject, verb மட்டும்தான். ஏன்னா அது two word sentences அப்படின்றதுனால எது subject, எது verb அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன explanation கொடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அவர்கள் வந்தார்கள். They came. They came. தேன்றது அவர்கள், came அப்படின்றது வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு past verb. யாரும் வரல. Nobody came. Nobody came. அவ பாடினா. She sang. She sang. ஷீன்றது அவள், sang அப்படின்றது சிங்கோடைய past form. பாடினாள் அப்படின்னு ஏற்கனவே முடிந்த நிகழ்வை சொல்றதுக்கு வந்திருக்கு. நான் எழுதினேன். I wrote. I wrote. ஐனா நான், wrote அப்படின்றது எழுதினேன். ரைட் உடைய past form. அவர் விளையாடினார். He played. He played. ஹீனா அவர், இல்லைனா அவன் சொல்றதுக்கும் he சொல்லலாம். played அப்படின்றது playயோட past form. இந்த சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா ஹீன்றது சப்ஜெக்ட், பிளேடுன்றது verb. ஸோ இது SV பேட்டர்ன். நாங்கள் வேலை செய்தோம். We worked. We worked. weன்றது சப்ஜெக்ட், worked அப்படின்றது verb. SV பேட்டர்ன். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். You won. You won. யூன்றது நீங்கள் சப்ஜெக்ட், won அப்படின்றது வின்னுடைய past form, verb. subject, verb. SV pattern. ராஜா கூறினார். ராஜா said. ராஜா said. ராஜான்றது சப்ஜெக்ட், அது ஒரு நேமை குறிக்குது, நவுன். set அப்படின்றது சேயோட past form, verb. நான் பார்த்தேன். I saw. I saw. ஐன்றது சப்ஜெக்ட், saw வந்து சீயோட past form, verb. அவள் வெற்றி பெற்றாள். She succeeded. She succeeded. ஷீன்றது சப்ஜெக்ட், succeeded past verb. அவர்கள் சிரித்தார்கள். They laughed. They laughed. They அவர்கள் சப்ஜெக்ட், laugh அப்படின்றது சிரிக்கிறது. இங்கே laughdன்னு ed சேர்ந்து வந்திருக்கு. இது ஒரு past form of the verb laugh. இது ஒரு verb. SV pattern. யாரும் பொய் சொல்லல. Nobody lied. Nobody lied. இங்கே nobody அப்படின்றது சப்ஜெக்ட், lie அப்படின்றது பொய், பொய் சொல்றத லைன்னு சொல்லுவோம். lied அப்படின்னு அதனுடைய past formல இருக்கு, அது ஒரு verb. நாய்கள் குரைத்தன. Dogs barked. Dogs barked. Dogs அப்படின்றது சப்ஜெக்ட், barked அப்படின்றது bark உடைய past form, verb. அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். Everybody applauded. Everybody applauded. Everybody அப்படின்னா அனைவரும், அது ஒரு சப்ஜெக்ட். applauded அப்படிங்கிறது verb, அதாவது கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கிறது. ஸோ applaud அப்படின்றது present form, அதனுடைய past வந்து applauded. இது ஒரு verb. SV pattern. டாம் ஓடினார். Tom ran. Tom ran. Tom அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ran அப்படிங்கிறது ரன்னுடைய past form. இது ஒரு verb. SV pattern. டாம் சிரித்தார். Tom giggled. Tom giggled. டாம்ன்றது சப்ஜெக்ட், giggled அப்படின்றது past form of the verb. அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். Everyone prayed. Everyone prayed. Everyone அப்படின்றது சப்ஜெக்ட், prayed அப்படின்றது prayயோட past form. இது ஒரு verb. டாம் பேசினார். Tom spoke. Tom spoke.
ஸ்போக் அப்படின்றது ஸ்பீக் உடைய பாஸ்ட் ஃபார்ம், அது ஒரு verb. டாம்ன்றது சப்ஜெக்ட், ஸ்போக்ன்றது verb. டாம் தயங்கினார். டாம் hesitated. டாம் hesitated. டாம்ன்றது சப்ஜெக்ட், hesitated வந்து hesitate உடைய பாஸ்ட் ஃபார்ம். தயங்குறதுக்கு இங்கிலீஷில் hesitate அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் hesitated. இது ஒரு verb. நாமளும் இங்கிலீஷ் வந்து hesitation இல்லாமல் பேசணும். யாருக்கும் தெரியாது. nobody knew. nobody knew. nobodyன்றது சப்ஜெக்ட், knew அப்படின்றது நோவோட பாஸ்ட் ஃபார்ம், அது verb. அவள் போனாள். she went. she went. sheன்றது சப்ஜெக்ட், wentன்றது goவோட பாஸ்ட் ஃபார்ம், அது verb. அவள் நினைத்தாள். she thought. she thought. sheன்றது சப்ஜெக்ட், thoughtன்றது think உடைய பாஸ்ட் ஃபார்ம், verb. அவர் மன்னிப்பு கேட்டார். he apologized. he apologized. heன்றது சப்ஜெக்ட், apologizeனா மன்னிப்பு கேட்கறது, தவற நினைச்சு வருந்துறது. ஸோ இது ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb apologize. அவர்களுக்கு பிடித்தது. they liked. they liked. they சப்ஜெக்ட், liked அப்படின்றது like உடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. அவளிடம் இருந்தது. she had. she had. sheன்றது சப்ஜெக்ட், had அப்படின்றது has உடைய பாஸ்ட் ஃபார்ம், அது ஒரு verb. அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். they hid. they hid. theyன்றது சப்ஜெக்ட், hid அப்படின்றது hide உடைய பாஸ்ட் ஃபார்ம், verb. பனி விழுந்தது. snow fell. snow fell. snow அப்படின்றது பனி, அது சப்ஜெக்ட் இங்க. fell அப்படின்றது fall உடைய பாஸ்ட் ஃபார்ம், verb. பள்ளிகள் மூடின. schools closed. schools closed. schools அப்படின்றது சப்ஜெக்ட், closed வந்து close உடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. பாப்கார்ன் வெளிவந்தது. பாப்கார்ன் பாப்டு. பாப்கார்ன் பாப்டு. பாப்கார்ன்றது சப்ஜெக்ட், பாப்டு அப்படின்றது verb. பாப்கார்ன் வெடிச்சு வரத பாப்னு சொல்லுவோம், அது ப்ரெசன்ட் டென்ஸில். அதுவே பாஸ்டில் சொல்லல பாப்டு அப்படின்னு சொல்லணும். வானிலை மாறியது. weather changed. weather changed. weather subject, changed past form of the verb. அவள் எட்டி பார்த்தாள். she peeped. she peeped. sheன்றது சப்ஜெக்ட், peeped அப்படின்றது verb. peep உடைய past form peeped. எட்டி பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் peep. அவர்கள் நடந்தார்கள். they walked. they walked. they subject, walked வந்து walk உடைய past form, அது ஒரு verb. அவள் பாராட்டினாள். she appreciated. she appreciated. she subject, appreciated verb, pastல இங்க இருக்கு. அவர் அந்த இடத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு he reached. he reached. நான் ஒத்துக்கிட்டேன். I agreed. I agreed. ஐன்றது சப்ஜெக்ட், அக்ரீடுன்றது அக்ரியோட பாஸ்ட் ஃபார்ம், இது ஒரு பாஸ்ட் verb. நாங்கள் நம்பினோம். we trusted. we trusted. வீன்றது சப்ஜெக்ட், trusted வந்து trust உடைய பாஸ்ட் ஃபார்ம், இது verb. அவர்கள் நின்றார்கள். they stood. they stood. they subject, stood வந்து stand உடைய பாஸ்ட் ஃபார்ம், stood verb. அவர் நன்றி கூறினார். he thanked. he thanked. he subject, thanked வந்து thank உடைய பாஸ்ட் ஃபார்ம், verb. அவள் அழைத்தாள். she called. she called. she subject, called வந்து call உடைய பாஸ்ட் ஃபார்ம், verb, SV pattern. அவள் சுத்தம் செய்தாள். she cleaned. she cleaned. she subject, cleaned வந்து clean உடைய past form, அது verb. I hope this helps you and thanks for watching.